பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்பிக்கை வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதே கர்த்தருக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 57:3 விதமாக சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். நல்லா கவனிங்க. நீங்க தனியா நின்று போராடுறீங்க மாத்திரம் நினைக்காதீங்க. நான் தனியா நின்று இந்த காரியத்தை எப்படி ஜெயிப்பேன்னு நினைக்காதீங்க. என்னை நிந்திக்கிற ஒரு சத்துரு, என்னை விழுங்க பார்க்கிற ஒரு சத்துரு என்னை நிந்திக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து சும்மா இருக்க போகிறது அல்ல. எப்படி தாவீதுக்கு விரோதமா கோலியாத்து விழுங்க போது அவன் நிந்தித்தானோ, அவன் தாவீதுடைய தேவனை அவதூறா பேசினானோ, அவன் தாவீதை ஏளனமா பேசினானோ, கர்த்தர் அவனை சும்மாவே விடல. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை செய்ய போகிறார். எப்போ ஒத்தாசை தெரியுமா? நான் துதிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். எல்லாருக்கும் நிந்த வந்துடாது. எல்லாருக்கும் எல்லாரையும் சத்துரு விழுங்க பார்க்க மாட்டான். துதிக்கிறவங்களை விழுங்க பார்க்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி நினைக்கும் போது அவன் நம்மளை விழுங்க பார்க்கிறான். ஆனா அவன் நம்மளை விழுங்க பாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கீழே விழுந்துருவேனா, நான் துதிக்காம இருந்துருவேனா, நான் ஜெபிக்காம இருந்துருவேனா, நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்காம இருந்துருவேனா, நான் உபவாசம் இருக்காம இருந்துருவேனான்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு உங்களை விழுங்க பாக்குறான், உங்களை நிந்திக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, சத்துரு நேரடியா வரலன்னா கூட பல மனிதர்கள் புகுந்து பல மனிதர்களோடு கூட இருந்து நம்மளை நிந்திக்கிறான், நம்மளை அவமானப்படுத்துவான், நம்மளை தூஷிப்பான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் ஒத்தாசை, ஆண்டோட சமூகத்துல நிக்கும் போதுதான் ஒத்தாசை, ஆண்டோருக்காக வைராக்கியமா ஜெபிக்கும் பொழுது, ஆண்டு சமூகத்துல வைராக்கியம் நிக்கும் போதுதான் நமக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி நம்மளை ரட்சிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கிருபையை கொடுத்து தமது சத்தியத்தை இன்னும் நீ வளர்வ, இன்னும் நீ உயர்வன்னு சொல்லி நமது சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்களை நடத்துவார். அவரையே நம்புங்க. சத்துரு உங்களை நிந்திக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.